ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா வடை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதில் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மையம் அரைச்சியும் எடுத்தாச்சு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பக்குவத்தில் இருக்கணும். முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். முருங்கைக்காய் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம், நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம சதைப்பகுதியை இந்த மாதிரி எடுத்தாச்சு. இது ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, சோம்பு ஒரு ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். எண்ணெயும் நம்மளுக்கு காஞ்சியாச்சு. இப்போ ஒரு உருண்டை போல் எடுத்து அழகாக அந்த மாதிரி திரட்டி நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான். இந்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள், சூப்பரான மசாலா வடை ரெடி.